அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் மனித சமூகத்தை சீரழிக்கும் நவீன கலாச்சாரம் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு ஏன் இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு மனிதகுலம் அறிவியல் மற்றும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் தன்னைத்தானே மனிதன் பெருமைப்பட்டுக் கொள்ளுகிற அளவிற்கு இதற்கு முன்பு எந்த நூற்றாண்டு மனிதனும் சிந்தித்து பார்த்திட முடியாத அளவிற்கு விஞ்ஞானத்தினுடைய உச்சாணி கோபுரத்தை நோக்கி அறிவியல் வளர்ச்சி கண்டுகொண்டுள்ளதை இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்டுபிடிக்கப்படுகிற ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் விஞ்ஞான வளர்ச்சிகளும் பல்வேறு விதங்களில் மனிதர்களுக்கு பயன் தந்தாலும், மனித வாழ்க்கையை எளிமையாக்கி லேசாக மாற்றி தந்தாலும், அதனை பயன்படுத்துகிற விதத்தில் மனிதர்களிடம் இருக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் இல்லாததினால், அதில் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை பேண தவறியதின் விளைவாக அறிவியல் விஞ்ஞான வளர்ச்சிகளின் துணை கொண்டு தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்ள வேண்டிய மனிதர்கள் பல நேரங்களில் இந்த நவீன கண்டுபிடிப்புகளால் தம்மை தாமே அழித்துக் கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அப்படி ஏராளமான கண்டுபிடிப்புகள் இன்றைக்கு மனிதர்கள் மத்தியிலே, நம்முடைய சமுதாயத்திலே, சமூக மக்கள் மத்தியிலே வழக்கத்தில் இருந்து வருகின்றன. எனவே அவற்றில் கவனிக்கப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளையும் பேண வேண்டிய ஒழுக்கங்களையும் நாம் மீண்டும் மீண்டும் நமது நினைவிலே புதுப்பித்துக் கொள்கிற பொழுது, இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளின் வழியாக, நவீன கருவிகளின் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை மாத்திரம் தேர்வு செய்து கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய தீமைகளை விட்டும் நம்மை நாம் தவிர்த்துக் கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பை இங்கே தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலேயே தலையான ஒரு கண்டுபிடிப்பாக, அற்புதமான மனித குலத்திற்கு பயன் தரக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு உலகத்தின் ஒரு கோடியிலே இருக்கிற இன்னொரு மூலையிலே நடக்கிற நிகழ்வுகளை நமது கண்களுக்கு எதிரிலே கொண்டு வந்து காட்டக்கூடிய திரை தொலைக்காட்சிகள். இந்த தொலைக்காட்சி என்ற கண்டுபிடிப்பு இந்த உலகத்திலே ஏற்படுத்திய மாற்றங்கள் கொஞ்ச நெஞ்சமில்லை. ஏராளமான புரட்சிகளை செய்திருக்கிறது, அற்புதமான மாற்றங்களை தந்திருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், அந்த தொலைக்கு என்ற அந்த பெட்டியினை அதனை நாம் பயன்படுத்துகிற விதத்திலே பயன்படுத்தினால் நம்முடைய அறிவை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான அநேக வாய்ப்புகள், வாசல்கள் அதிலே திறந்து கிடப்பதை பார்க்கிறோம். எத்தனையோ டிவியுடைய சேனல்கள் இருக்கின்றன, மனிதர்களுக்கு அறிவியலை மாத்திரம் கற்றுக் கொடுப்பதற்காக. அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு தொலைக்காட்சியினுடைய துணையை பயன்படுத்துகிற பொழுது இறைவனின் ஆற்றலை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை அது திறந்து வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி திருமறை குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது, நான் தான் உங்களை படைத்திருக்கிறேன், உங்கள் அனைவரையும் ஒரு தாய் ஒரு தந்தையிலிருந்து உருவாக்கி இருக்கிறேன், நீங்கள் என்னை அறிந்து எனது ஆற்றலை உணர்ந்து என்னுடைய படைப்புகளை சிந்தித்து என்னுடைய பராக்கிரமத்தை உணர்ந்து எனது கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனுடைய வழியாக அல்லாஹ் நமக்கு கட்டளை விடுக்கிறார். அல்லாஹ்விற்கு அடிபணிய வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய படைப்புகளை பற்றி சிந்தித்தாக வேண்டும். அவருடைய படைப்புகளை பற்றி யாருடைய உள்ளத்தே அதிகமான அறிவு இருக்கிறதோ, யாருக்கு மிக தெளிவான ஞானம் இருக்கிறதோ, அவர்கள்தான் உண்மையிலே இறைவனை அஞ்சி வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வாழ முடியும். அல்லாஹ் தனது திருமறையிலே இதை பற்றி சொல்லுகிற பொழுது, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹி அல் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சக்கூடியவர்கள், அவனை பயந்து வாழக்கூடியவர்கள்
உலமாக்கள் தான். உலமா என்றால் என்ன பொருள்? உலமானா நீங்க நினைச்சுக்கிட்டு ஜமாத்துல் உலமா வட்டாரது அப்படி அந்த அர்த்தம் இல்ல. ஆனா அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. உலமான்னு சொன்னாலே 7 வருஷம் போய் மதரசால படித்தவர், 10 வருடங்கள் மதரசாவுடைய சாப்பாட்டை சாப்பிட்டவர். ஏன்னா மதரசால படிச்சவனு கூட அர்த்தம் சொல்லக்கூடாது. மதரசால 10 வருஷத்தை கழிச்சிருக்கணும், 7 வருஷத்தை மதரசால கழிச்சிருக்கணும். அவங்க தர்ற சாப்பாடு சாப்பிட்டு இருக்கணும், அவங்க போடுற மொட்டையை அடிச்சிருக்கணும், அவங்க தர்ற ஜுப்பாவை போட்டிருக்கணும். 10 வருஷம் உள்ள போய் ஜுப்பா போட்டு மொட்டை அடிச்சு மதரசா தீவனத்தை தின்னுட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு உலமா பட்டத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஆலிம் சா உலமா. உலமானா என்ன அர்த்தம்? எனக்கு கற்று தந்த எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார், சில நேரங்களில் மதரசாக்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, எங்களுடைய தேவைகளை அவர்களிடத்திலே கோரிக்கையாக வைப்பதற்கு எங்களுடைய முதல்வரை நாங்கள் அணுகினால், எங்கள் முதல்வர் எங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன தெரியுமா? நான் படித்த மதரசாவில் நாங்கள் ஏதேனும் ஒரு கோரிக்கை வைத்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, பாத்ரூம் வசதி சரியில்லை, நல்ல தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க, எல்லாம் உடஞ்சு போயிருக்குது, சிமெண்ட் போட்டு கொடுங்கன்னு கேட்டா உச்சுக்கிட்டாம இருக்கிறத வச்சு அனுபவிச்சுட்டு ஓடி போயிரு. அல்லது ஒன்ன வச்சு மதரசா நடத்தணும்னா எங்களுக்கு ஒண்ணு விதி கிடையாது. ஒரு கழுதையை பிடிச்சி கட்டி போடுவோம், 7 வருஷம் கழிச்சு படத்தை கொடுத்து அனுப்பிடுவோம். கழுதை 7 வருஷம் இருந்தாலும் ஆலிம்சா ஆயிரும். அதனால ஆலிம்சாவுக்கு தகுதி 7 வருஷம் படிச்சதுன்னு அர்த்தம் இல்ல. நான் சொல்லல, எங்களுக்கு கற்றுத் தருகிற ஆலிம் உலமா பெருமக்கள் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தைகளை. இவர்கள் தான் உலமாக்கள் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் சொல்கிறது, உண்மையிலே அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை அஞ்சுகிறவர்கள் உலமாக்கள் தான். உலமா என்றால் யார்? அதை அதனுடைய மேல் வசனம் விளக்குகிறது. உலமா என்றால் அலம் தர அன்னல்லாஹ அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅக்ரஜ்னா பிஹி ஸமராத்தின் முக்தலிஃபன் அல்வானு வமினல் ஜிபாலி ஜுததும் பீதுன் வஹுமுரும் வமுக்தலிஃபுன் அல்வானு வகராபி பிஸூத். நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாஹ் வானத்திலிருந்து மழை நீரை பொழிய வைக்கிறானே, எப்படி அது மழை பொழிகிறது என்பதை சிந்திக்கவில்லையா? வானிலிருந்து மழையாக பொழிந்த அந்த நீர் பூமியை வந்து அடைந்ததற்கு பிறகு காய்ந்து கிடக்கிற இந்த பூமி, வறண்டு கிடக்கிற இந்த பூமி பச்சை பசுமையாக உயிர் பெற்று செழித்து வளர்கிறது. அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா? மலைகளை பார்க்கவில்லையா? கடல்களை பார்க்கவில்லையா? விலங்குகளை பார்க்கவில்லையா? மனிதர்களை சிந்திக்கவில்லையா? என்று உலகத்தினுடைய அத்தனை படைப்புகளை, மரங்களை, மனிதர்களை, விலங்குகளை, கடலை, வானத்தை, விண்மீனை, நட்சத்திரங்களை அனைத்தையும் ஒரு பெரிய பட்டியல் போட்டு சொல்லிவிட்டு, இதையெல்லாம் யார் சிந்திக்கிறாரோ, இது குறித்து யார் ஆய்வு செய்கிறாரோ, இது குறித்து யாருடைய அறிவிலே, யாருடைய மூளையிலே மிக தெளிவான அறிவு ஞானம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அறிவாளிகள் தான். மதரசாவில் ஓதி அறிவாளிகள் என்று சொல்லல, அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து பார்க்கிற அறிவாளிகள் தான். அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய படைப்பை சிந்தித்து பார்த்தால் படைத்த இறைவனின் பராக்கிரமத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒரு பொருளை பார்க்கிறோம், அற்புதமான கண்டுபிடிப்பு என்று சொல்லுகிறோம். அதற்கு பின்னால் நாம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இதை கண்டுபிடிச்சவன் சரியான ஆளுப்பா, பயங்கரமான மூலக்காரன், பயங்கரமான கெட்டிக்காரன், எவ்வளவு சூப்பரா வேலை செஞ்சுட்டான் சொல்லுகிறோம். அப்படியானால் அல்லாஹ்வுடைய படைப்பை நாம் சிந்திக்கிற பொழுது அல்லாஹ்வை பற்றி அவ்வாறு நம்முடைய நாவு சொல்லும். அல்லாஹ் பயங்கரமானவன், அற்புதமானவன், ஆற்றல் நிறைந்தவன், மிக நுணுக்கமாக படைக்கிற திறமை பெற்றவன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய அந்த ஆற்றலை அவனது படைப்புகளின் வழியாக தெரிந்து கொள்ளுங்கள் என திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. திருமறையினுடைய இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். நல்ல மனிதர்களுடைய பண்புகளை தெளிவுபடுத்திக் கொண்டு வருகிற பொழுது வானங்களும் பூமியும் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திப்பார்கள். சிந்தனையின் முடிவிலே அவர்களுடைய நாவு சொல்லும், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இதை நீ வீணாக படைக்கவில்லை, இதை நான் பார்க்க வேண்டும், நான் சிந்திக்க வேண்டும், அந்த சிந்தனையின் வழியாக உன்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இதனை நீ படைத்திருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய படைப்புகளை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அதன் பின்னணியிலே அல்லாஹ்வை அறிந்து கொள்வான், அவனது ஆற்றலை அறிந்து கொள்வான், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியக்கூடியவனாக தன்னை அவன் மாற்றிக் கொள்வான் என திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இப்படி அல்லாஹ்வை அறிவதற்கு தொலைக்காட்சிகள் ஒரு அற்புதமான வழிமுறை. தொலைக்காட்சியிலே பல்வேறு சேனல்கள்
அவனது படைப்புகளை அங்கமங்கமாக படம் பிடித்து காட்டுகிறார்கள். விலங்குகளுக்கு பின்னரே கேமராக்களை கொண்டு சென்று அவைகள் எவ்வாறு உறங்குகிறது, எவ்வாறு உண்ணுகிறது, எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது, எவ்வாறு எதிர்களிடமிருந்து தன் சந்ததிகளை காத்துக் கொள்கிறது, எவ்வாறு அவைகள் தன்னுடைய இரையை தேடிக்கொள்கிறது, விலங்குகள் எவ்வாறு இருக்கிறது, விலங்குகளை பார்த்து அப்படியே 24 மணி நேரமும் வெறும் விலங்குகளுக்காக காட்சி வரக்கூடிய சேனல்கள் இன்றைக்கு தொலைக்காட்சியில் நமது கண்களுக்கு எதிரே தெரிகிறது. அதே போன்று கடலை பற்றி இறைவன் பேசுகிறான். சில சேனல்களை பார்க்கிறோம், முழுக்க முழுக்க கடலுக்குள்ளே புகுந்து கடலுக்குள் இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், மனிதனின் கண்களுக்கு தெரியாத பல்வேறு நுட்பமான பொருட்கள், அல்லாஹ் வடிவமைத்து வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய வடிவமைப்புகள் அங்கமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பிரித்து நமது கண்களுக்கு அதை விருந்தாக்குகிறார்கள். இதையெல்லாம் பார்த்தால், இதையெல்லாம் இறையச்சத்தோடு கவனித்தால் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் உருவாகும், இறைவனை பற்றி உண்டான அறிவு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பயம் வரும், அல்லாஹ்விற்கு அஞ்சு நடக்கக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிம்களாக நம்மை நாம் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த தொலைக்காட்சிகள் வைத்திருக்கிறது. ஆனால் பரிதாபங்கள் என்ன தெரியுமா? இப்படி நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருந்தாலும், 1000 வாசல்கள் திறந்து கிடந்தாலும், நூற்றுக்கணக்கான சேனல்கள் அதிலே குவிந்து கிடந்தாலும், நாம தேடி பார்க்கிற சேனல் என்ன? விலங்குகளை பற்றி உண்டான சேனலா, கடலை பற்றி உண்டான சேனலா, இயற்கை படைப்புகளை பற்றி உண்டான சேனலா? கட்ட 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 விரல் ரிமோட்டை மாத்திக்கிட்டே இருக்குது பட்டன. நம்ம எந்த சேனல்ல விரல் அமைக்கி சேனல் பார்க்கிறோமோ, எந்த தொலைக்காட்சிகளுக்கு முன்னிலையிலே நம்முடைய நேரத்தை அதிகம் செலவழிக்கிறோமோ, அந்த தொலைக்காட்சிகள் என்ன திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன? இந்த தமிழ் சமுதாயத்தை அறிவாளிகளாக மாற்றிவிடக் கூடாது. இவன் எப்போதும் பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், கூத்த பார்த்துக்கிட்டே இருக்கட்டும், அரடவசர ரசிச்சுக்கிட்டே இருக்கணும், அறவரை ஆட்டத்தை கண்டுகளித்துக் கொண்டு ஒரு காம வெறியனாக அவனது வாழ்க்கையை முடிந்துவிட வேண்டும் சிந்தனையாளனாக இந்த மனிதன் மாறிவிடக் கூடாது. நம்முடைய தொலைக்காட்சியை பார்க்கிற யாரும் அறிவாளியாக இருக்கக்கூடாது. இருந்தா பார்க்க மாட்டோம். அறிவாளியா இருந்தா நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற தொடர்கள், நாம பார்க்கிறோமே காட்சிகள், நாம் பார்க்கிறோமே அரைகுறை ஆடல்கள், நாம் கேட்கிறோமே ஆபாச வசனங்கள் கொண்டிருக்கிற பாடல்கள், அறிவாளி எவனும் கேட்க முடியாது. அறிவை கொண்டு போய் அங்க வச்சா என்னடா லூசு மாதிரி படம் எடுத்திருக்கா அப்படிதான் அறிவு சொல்லும். காட்சிகள் ஓடும். 25 வயசுல ஒருத்தர் இருப்பான், அதே 25 வயசுல ஒருத்தி அவனுக்கு அம்மாவா இருப்பா, வேலை போட்டு நடிப்பா. அறிவாளி இதை பார்க்க முடியுமா? இது எப்படி நடக்கும்? அறிவு கேட்கும். அறிவை ஓரம் கட்டி வச்சுதான் நீங்க பார்க்கணும். அறிவை எல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டுதான் இந்த தொலைக்காட்சி தொடர்களிலே இந்த நம்முடைய தமிழ் தொலைக்காட்சிகள் காட்டக்கூடிய காட்சிகளை ஒருவன் கண்டுகளிக்க முடியும். இவர்கள் அதைத்தான் திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். நாம் நம்முடைய அறிவை மழுங்க செய்கிற, அறிவை வீணடிக்கிற மனிதன் என்று சொன்னாலே மனிதனுடைய பகுத்தறிவை வைத்துத்தான் மனிதன். பகுத்தறிவில்லை என்று சொன்னால், சிந்தனை சக்தி வேலை செய்யவில்லை என்று சொன்னால் மனுஷனே இல்லை. விலங்குக்கும் அவனுக்கு வித்தியாசம் இல்லை. மனிதர்களுக்கும் பிற விலங்குகளுக்கும் மத்தியிலே இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? மனிதன் எதனால் உயர்ந்திருக்கிறான்? உலக படைப்புகளில் இந்த மனிதன் என்ற ஜீவராசி தலை சிறந்து நிற்பதற்கான அடிப்படை அளவுகோல் என்ன? பகுத்தறிவுதான் அளவுகோல். அந்த பகுத்தறிவையே மழுங்க செய்யக்கூடிய ஒரு காட்சியை நாம் தொலைக்காட்சியில் இன்றைக்கு கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை அறிவதற்கான 1000 வாசல்களை அடைத்துவிட்டு நம்முடைய மார்க்க நன்மைகளை அளிப்பதற்கும், நம்முடைய உலகியல் முன்னேற்றங்களை தடுப்பதற்கும், நம்முடைய சிந்தனை சக்திகளை முடக்குவதற்கும் உரிய காட்சிகளைத்தான் தொலைக்காட்சிகள் வழியாக இன்றைக்கு நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே என்ன சொல்லித் தரப்படுகிறது? 1000 நன்மைகள் இருந்தாலும் தீமைகளைத்தானே காணுகிறோம். அதனால் நமக்கு கிடைக்கிற பயன்கள் என்ன? அந்த காட்சிகளை காண்பதனால், அதை பார்த்து அழுவதனால், அதனை பார்த்து சிரிப்பதனால் இந்த மனித குலத்திற்கு கிடைத்த நன்மை என்ன? 10 பேர் நடிக்கிறார்கள், அவர்கள் காசு பணத்தை வாங்கிக் கொண்டு நடிக்கிறார்கள். நீங்கள் கரண்ட் பில்லை கட்டிவிட்டு அவர்கள் காசு பணத்தை வாங்கிக் கொண்டு அழுகிறார்கள், காசு பணத்தை வாங்கிக் கொண்டு சிரிக்கிறார்கள், அதில் நடிக்கிறார்கள். ஆனால் நாம் காசு பணத்தை கொடுத்து விட்டு நாமும் சேர்ந்து அழுகிறோம், நாமும் சேர்ந்து சிரிக்கிறோம், நம்முடைய காசு பணத்தை இழக்கிறோம். பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்கு ஒரு மனிதன் எத்தனை கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு சிரத்தை எடுக்கிறோம். சிரமப்பட்டு சேகரிக்கிற காசு பணத்தை எல்லாம் பொழுதுபோக்க வேண்டும் என்பதற்காக,
நேரத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக, இன்பமயமாக நம்முடைய நேரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக காசு பணத்தை இப்படி வீணடிப்பது முறையா? காசு பணத்தை செலவழிப்பதற்கு 1000 வழிகள் இருக்கிறது. நாளை மறுமையிலே அல்லாஹ் உங்களிடத்திலே கேள்வி கேட்பானே, உனக்கு நான் அளித்த செல்வத்தை எந்த வழியிலே செலவிட்டாய்? எதற்கு? ஒவ்வொரு காசுக்கும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். ஒவ்வொரு ரூபாய்க்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி ஆகணும். மறுமையில அல்லாஹ் நாம் இந்த தொலைக்காட்சிக்கும் அதனுடைய தொடர்களை பார்ப்பதற்கும் அதற்காக செலவழித்த மின்சாரத்திற்கும் நாம் கொடுத்த விலையை பற்றி அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி எழுப்பினால் நாம் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? தொடர் பார்த்தேன், தொலைக்காட்சி பார்த்தேன், ஆடல் பார்த்தேன், பாடல்கள் பார்த்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல முடியுமா? அல்லாஹ்விடத்தில் அந்த பதிலை மூலமாக தப்பித்துக் கொள்ள முடியுமா? இறையச்சமுடைய ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கேள்வி. நாளை மறுமையில் தன்னந்தனியாக எந்த மனிதனும் உதவிக்கு இல்லாமல் அத்தனை பேருமே தனித்தனியாக அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுப்பதற்காக நிற்போமே. அந்த தேதியில் அல்லாஹ்வுடைய கேள்விக்கு என்ன பதில் வைத்திருக்கிறோம்? நரக நெருப்பிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்ற கேள்வியினை கேட்டு பார்க்கிற எந்த முஸ்லிமும் இந்த முசீபத்துகளிலிருந்து உடனடியாக விலகியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் சொன்னால் நம்முடைய தாய்மார்களும் சரி, வேலைகளை முடித்துவிட்டு வந்து சாப்பிடுகிற நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் என்று சொல்லி டிவியை போட்டுட்டு ஆடல் பாடல்களை பார்க்கக்கூடிய நம்முடைய தந்தைமார்களும் சரி, அந்த நேரத்தில் காணக்கூடிய காட்சிகளை ஏன் காணுகிறீர்கள் என்று கேட்டால், நான் என்ன தப்பா பண்ணிவிட்டேன், பெரிய பாவமா? பாவம் என்றே நினைக்கவில்லை, அதை ஒரு குற்றமாகவே கருதவில்லை, அது ஒரு பெரிய தீமை என்று நம்முடைய உள்ளத்தில் படவில்லை. ஒருவர் ஒரு தீமை செய்தால் நாம் தீமை செய்கிறோம் என்று உணர்ந்தால்தான் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் அந்த தீமையிலிருந்து விலகி வர முடியும். ஒருவர் மது அருந்துகிறார், நம்ம மது அருந்துகிறோம், நம்முடைய உடலுக்கு கேடு, நமது பொருளுக்கு கேடு, நம்முடைய குடும்பத்தாருக்கு கேடு, நம்முடைய அறிவுக்கு கேடு என்பதை அவர் உணர்ந்தால்தான் ஒரு நாள் இல்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் அந்த தீமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வார். அவர் அதை நன்மையாக நினைத்தால், நம்ம குடிக்க குடிக்க உடம்புல பலம் கிடைக்குது, குடிக்க குடிக்க காசு நிறைய வளருது, குடிக்க குடிக்க கௌரவம் வருது என்று நினைத்தால் அந்த தீமையிலிருந்து ஒருவர் விலக முடியுமா? கண்டிப்பாக எத்தனை யுகங்கள் கடந்தாலும் அவர் அந்த தீமையிலே மூழ்கி கிடப்பார். ஏன்? அதை அவர் நன்மையாக கருதுகிறார், அதனால் பலன் கிடைக்கும் என்று நினைக்கிறார். தீமையை தீமை என்று உணராத ஒரு மனிதர் அந்த தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது. அதே போன்று இந்த தொலைக்காட்சிகளை காணுகிறோம், அதிலே காணக்கூடிய காட்சிகளில் பல்வேறு தீமைகள் கலந்திருக்கிறது என்பதனை அதை தீமையாகவே உணராமல் பார்க்கத்தானே செய்தோம். கேட்டா என்ன சொல்றது? நாங்க என்ன தப்பா பண்ணிவிட்டோம், பார்க்கத்தானே செஞ்சோம். 2 பேரும் கட்டி பிடிச்சு ஆடுறோம், அதை வீட்டுல உட்கார்ந்து பார்க்கிறாங்க. யாரெல்லாம் பார்க்கிறது? கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார், அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைகள் அமர்ந்திருக்கிறார்கள். அத்தனை பேரும் அமர்ந்திருக்கிற வீட்டிலே அவர்களுக்கு முன்னிலையிலே காட்சிகள் ஓடுகிறது, காம வெறியூட்டுகிற காட்சிகள், இரட்டை அர்த்தங்களை கொண்டிருக்கிற பாடல்கள். ஒரு நல்ல மனுஷன் அவன் கட்டுற பொண்டாட்டிய அவங்க வீட்டுல அம்மா, அவங்க அப்பா, அவங்க அக்கா, சகோதரிகள் இருக்கிற இடத்துல கட்டி அணைத்து முத்தமிடுவாரா? ஒரு நாகரீகம் உள்ள ஒருவன் அவனுக்கு ஹலால் தான், அவனுக்கு அது கூடும். யாருக்கு? தான் கட்டிய மனைவி ஒருவன் முத்தமிடுவதில் என்ன தவறு இருக்க முடியும்? கட்டி அணைப்பதில் என்ன பாவம் இருக்க முடியும்? அது அவன் தனது மனைவியை கட்டி பிடிப்பது தவறில்லை, முத்தமிடுவது தவறில்லை. தவறில்லாத ஒரு காரியத்தை, அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை தனது தந்தைக்கு முன்னர் ஒருவன் செய்வானா? தன்னுடைய தாய்க்கு முன்னர் ஒருவர் செய்வாரா? தன்னுடைய சகோதரிக்கு முன்னால் ஒருவர் செய்வாரா? ஆனால் தொலைக்காட்சியிலே எவ்வளோ ஒருத்தன் எவ்வளோ ஒருத்தையை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறார், மொத்த குடும்பமும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோமே. நம்முடைய வெட்க உணர்வுகளை அழித்து விடுகிறது. யாருடைய உள்ளத்திலே வெட்கம் இருக்கிறதோ அவர்கள் தான் தீமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல் ஹயாவு கைருன் குல்லுஹு, வெட்கம் இருக்கிறது, அது அனைத்தும் உங்களுக்கு நன்மையைத்தான் பரிசளிக்கும். வெட்கத்தோடு இரு, எந்த காரியத்தை செஞ்சாலும் வெட்கப்படு,
வெட்கம் உன்னிடத்தில் இருந்தால் பல்வேறு தீமைகளை விட்டு நீ விலகிக் கொள்வாய். யாரிடத்தில் வெட்கம் இல்லையோ அவன் எல்லா விதமான தீமைகளையும் தைரியமாக செய்வான். ஊழலில் ஈடுபடுவார், லஞ்சம் வாங்குவார், விபச்சாரம் செய்வார், மோசடியில் ஈடுபடுவார், பிற மனிதரை சுரண்டுவார், அடுத்தவனை ஏசுவார், ஆபாச வார்த்தையில் திட்டுவார், வாக்குறுதியை மீறுவார். ஏன்? மற்றவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க? 4 பேர் முன்னாடி இது போல என்ன ஆகும், நாளைக்கு பேப்பர்ல போட்டுட்டா எப்படி, டிவியில காட்டிடாமல எப்படி, அசிங்கமா போயிருமே என்ற அந்த வெட்க உணர்வு இல்லாத விளைவால் மனிதன் கொஞ்சம் கூட தன்னை அலட்டிக் கொள்ளாமல் தீமைகளில் ஈடுபட துவங்கி விடுகிறான். யாரிடத்திலே வெட்க உணர்வு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமையையும் பயந்து பயந்து செய்வார்கள், யோசித்து யோசித்து செய்வார்கள். மக்கள் மத்தியிலே இது பிரபல்யமாகிவிட்டால், வெளிப்பட்டு விட்டால் நமக்கு அசிங்கமாகி விடுவே என்று யோசித்து செய்வார்கள். இந்த தொலைக்காட்சிகள் உங்களுக்கு என்ன செய்கிறது? அதில் நீங்கள் காணக்கூடிய ஆபாச காட்சிகள் என்ன செய்கிறது? உங்களிடம் இருக்கிற வெட்கம் என்ற அந்த உயர்வான பண்பை, இஸ்லாம் மதிக்கக்கூடிய அந்த சிறப்பான குணத்தை உங்களுடைய உள்ளத்தை விட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கலற்றுகிற வேலையை இந்த தொலைக்காட்சிகள் செய்கிறது. வெட்கம் இருந்தா இந்த பார்ப்போமா? எல்லாரும் கூடி உட்கார்ந்து பார்ப்போமா? ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம் என்றால் என்ன பொருள்? நம்மிடம் இருந்த வெட்க உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிறது, சிதைக்கப்படுகிறது, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு இந்த வெட்கத்தை பார்க்கிறோம், இந்த கேடுகட்ட காரியத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக பல்வேறு குடும்பங்களில் பிள்ளைகளை தாளாட்டுவதற்கு ஒரு காலத்தில் நம்முடைய தாய்மார்கள், நம்முடைய முன்னோர்கள், பாட்டிகள், நன்னிமார்கள் பிள்ளைகளை பாராட்டி சீராட்டி தாளாட்டி தூங்க வைப்பதற்கு தாளாட்டு பாடல்கள் பாடுவார்கள், இறை வசனங்களை ஓதுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை சொல்லி தாளாட்டுவார்கள், நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்வார்கள், சஹாபாக்களுடைய வரலாறுகளை அப்படியே கதை வடிவத்திலே குழந்தைகளிடத்திலே பேசுவார்கள், பிள்ளைகளுடைய அழுகையை தடிப்பதற்கு. ஆனால் இன்னைக்கு நடக்கிற லெவல் என்ன? பல்வேறு குடும்பங்களில் பார்க்கிறோம், புள்ள அழுதுச்சுன்னா அழுத உடனே டிவி போட்டு விட்டுற வேண்டும், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இசையை கேட்டுக்கிட்டு அப்படியே புள்ள தூங்க ஆரம்பிச்சிரு. குழந்தை பருவத்தில் இருந்து பிள்ளைகளை கெடுக்க துவங்கி விடுகிறோம். மறுமையில் என்னுடைய பாதிப்பு என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் என்ற இயற்கை வாழ்க்கை நெறியின் அடிப்படையில் தான் பிறக்கின்றன. அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை வழிகட்டவர்களாக, வழி தவறியவர்களாக மாற்றி விடுகிறார்கள் என சொல்லித் தருகிறார்கள். இப்பொழுது இந்த குழந்தைகள் சின்னஞ்சிறு பருவத்திலேயே வழி தவறி போவதற்கான வழியினை அவர்களுடைய பெற்றோர்களே ஏற்படுத்திக் கொடுக்கிறார்கள் தொலைக்காட்சிகளின் வழியாக. சின்னஞ்சிறு பருவத்திலே நீங்கள் எதை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதுதான் அவர்கள் கடைசி வரைக்கும், இந்த உலகை விட்டு மறைகிற வரைக்கும் பசுமரத்தாணி போன்று அவர்களுடைய உள்ளத்திலே பதிந்து நிற்கும். எத்தனையோ குடும்பங்களில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கெட்ட தீய நடவடிக்கைகள் பல வீடுகளில் பார்க்கிறோம். ஒரு காலத்தில் வீட்டுக்கு போனா சலான்னு சொல்லுவாங்க, நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க துவாவை சொல்லி காட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது சூரா ஓதி காட்டு மாமாவுக்குன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கேடு கெட்டத்தனமாக சினிமாக்களில் வரக்கூடிய ஆபாச பாடல்களை மாமாவுக்கு படிச்சு காட்டி இன்றைக்கு பல குடும்பங்கள்ல. ஒரு வீட்டுக்கு போன அந்த வீட்டுல பொம்பளை இப்படி சொல்லி, அந்த வீட்டு அம்மா தான் பிள்ளைக்கு இப்படி ஒருத்தனத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அவருடைய சொந்தக்காரர் இடத்துல மாமா இடத்துல பாட்டை படிச்சு காட்டு, அப்படியே உள்ளம் நமக்கு வேதனைப்படுகிறது. இந்த பாட்டை படித்து காட்டு என்ற ரீதியில வளர்க்கப்பட்ட இந்த குழந்தை நாளை பின்னாளில் இவர்களை எப்படி வளர்க்க போகிறான், இவர்களை எப்படி பாதுகாக்க போகிறான்? இன்றைக்கு முதிய பருவத்திலே முதியோர் இல்லங்களை தேடி பல பேரும் ஓடி அலைகின்றனர். காரணம் என்ன? சிறு பிள்ளையிலே வளர்க்கப்பட்ட வளர்ப்பு முறையில் ஏற்பட்ட கோளாறு. ஆரம்பத்திலே பெற்றோர்களை பேண வேண்டிய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருந்தார். திருமறையும் திருத்தூதரின் போதனைகளும் பெற்றோர்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தையும் மரியாதையும் எவ்வாறு சொல்லித் தருகிறது என்பதை தன்னுடைய குழந்தைகளின் பிஞ்சு உள்ளங்களில் பெற்றோர்கள் பதிய வைத்திருந்தார். இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? 10 வயதில் 15 வயதில் அவர்கள் திரைக்காட்சியில் காணக்கூடிய நடிகர்கள்
எத்தி மிதிப்பதை குழந்தைகளின் கண்களுக்கு காட்சியாக தந்த பெற்றோர்களை 40 வயதில் 45 வயதில் பிள்ளை அந்த ரஜினியை போன்ற அந்த கவலை போன்று பெரியவர்களை எட்டி மிதிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடுகின்றன. நீங்கள் தான் காரணம். 60 வயதிலே அவஸ்தைப்படுகிற முதியவர்களே, பெரியவர்களே, பெற்றோர்களே, நீங்கள் படுகிற அவஸ்தைக்கு, உங்கள் வீட்டை விட்டு உங்கள் பிள்ளைகள் உங்களை துரத்தி அடிப்பதற்கு, உங்கள் பிள்ளைகளால் நீங்கள் பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவிப்பதற்கு உங்களுடைய ஆரம்ப கால வளர்ப்பு முறை ஒரு காரணம். குழந்தை பருவத்திலே உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் பேண வேண்டிய ஒழுங்குமுறைகளை பேணாமல் இந்த தொலைக்காட்சிகளுக்கு முன்னர் நீங்களும் அமர்ந்து உங்கள் சந்ததிகளையும் வழிகெடுத்ததுடைய விளைவு, அதனுடைய அறுவடையை நீங்கள் பிற்காலத்திலே சந்திக்கிறீர்கள். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பின்னாளில் நீங்கள் உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வதற்கு இந்த தொலைக்காட்சிகள் உறுதுணையாக இருக்கிறது. வெறுமனே பார்க்கத்தானே செய்கிறோம், இது ஒரு பெரிய பாதிப்பா என்று நினைத்துக் கொண்டு இந்த தீமைகளை செய்கிறீர்கள். பார்வைதான் மிகப்பெரிய கோளாறு. பாவத்திலேயே ஒரு தலையான பாவம், பாவத்தின்பால் மனிதனை தள்ளிவிடக்கூடிய ஒரு தீமை இருக்கிறது என்று சொன்னால் இந்த பார்வைதான். வெறுமனே பார்த்தால் போதும், ஒரு தடவை பார், 2 தடவை பார், 3 தடவை பார், சில நாட்களுக்கு பிறகு பார்த்த அந்த காட்சிகளை நீங்களே செயல்படுத்த ஆரம்பித்து விடுவீர்கள். ஆரம்பத்தில் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருப்பீர்கள். நாட்கள் செல்ல செல்ல அந்த பார்வையை கடந்து செயல்பாட்டிலே இறங்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு பார்வைக்கு அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. திருமலை இஸ்லாம் சொல்லுகிறது, வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள், அது ஒரு அருவருக்கு தகுந்த ஒரு கெட்ட தீமை, கெட்ட பாவம் என திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அந்த விபச்சாரத்தின் அருகிலே தள்ளிவிடக்கூடிய ஒரு பெரும் தீமை தான் இந்த பார்வை. சாதாரணமாக பார்ப்போம், நம்முடைய மூளை அதை டெவலப் பண்ணும். சாதாரண ஒன்றை கேட்போம், நம்முடைய அறிவு அதை டெவலப் பண்ணும். யோசித்து 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 நாமும் அந்த தீமையை செய்தால் என்ன என்ற உணர்வுக்கு ஒரு நாள் வந்து விடுவோம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், குல்லில் மூமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம், நபியே மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களின் பார்வைகளை தேனிக் கொள்ளட்டும். வகுல்லில் மூமினாத்தி யகுல்லுன மின் அப்சாரிஹின்ன, மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்களும் தங்களின் பார்வைகளை தேனிக் கொள்ளட்டும். பார்வைதானே நினைப்பீங்க, ஆனா அதுதான் ஒரு பெரிய டேஞ்சர். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிற்குள்ளே அமர்ந்து தங்களுடைய தலைமுடியை கோதி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வெளியில இருந்து ஒரு சஹாபி வர்றார். பொதுவா இஸ்லாமிய மரபுல ஒரு வீட்டுக்குள்ள போறதா இருந்தா சலாம் சொல்லி அனுமதி கேட்டு அதுக்கு பிறகுதான் வீட்டுக்குள்ள போகணும். குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு சட்டம் அது. ஆனா இன்னைக்கு நம்ம பழக்கத்தில் என்ன பண்ணி இருக்கிறோம், எந்த ஊடா இருந்தாலும் சரி தொடர்ந்து கிடந்துச்சுன்னா அது திறந்த வீட்டுக்குள்ள வர மாதிரி போயிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் முறையாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு, அனுமதி ஏற்று சத்தம் கொடுத்து இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போறதை விட லேசா அப்படி எட்டி பார்ப்போம், ஜன்னல் இருக்குது, உள்ள ஆள் இருக்கான்னு தெரியும், இருந்தா உள்ள போவோம், இல்லாட்டி திரும்பிடுவோம் என்ற எண்ணத்துல ஜன்னலோடு எட்டி பார்க்கிறார். அவர் ஜன்னல் வழியாக பார்ப்பதை உள்ளே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். எட்டி பார்க்கிற மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் கையில அந்த தலைமுடியை கோதி விட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த குச்சியை வைத்திருந்த நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணை குத்தி நோண்டிடுவேன், எங்க எட்டி பார்க்கிற, வீட்டுக்குள்ள என்ன எட்டி பார்க்கிற வேலை இருக்கு உனக்கு, இன்னவல் இஸ்திதானு மின் அஜலில் பஸர், இந்த பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் ஒரு வீட்டிற்குள் வருகிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்ற சட்டத்தையே நாம் வகுத்திருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு வரும்போது அனுமதி கேட்கணும் என்ற சட்டம் எதுக்கு சொல்லப்பட்டது, உன்கிட்ட கண் இருக்குது, நீ பார்ப்பாய், டக்குன்னு உள்ள பார்த்துருவ, உள்ளுக்குள்ள பல்வேறு விதமான காட்சி. வீடு என்று சொன்ன பெண்கள் இருப்பார்கள், வீட்டில் இருக்கிற பெண்கள் முழுமையாக மூடிக்கொண்டிருக்க மாட்டார்கள், தங்களுடைய உபரியான ஆடைகளை கலந்து விட்டிருப்பார்கள், குளித்துக் கொண்டிருப்பார்கள், புதுமண தம்பதிகள் இருப்பார்கள், பல்வேறு நிலைகளில் வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டிருப்பார்கள். நீ பேசாம சடக்குன்னு உள்ள புகுந்து பார்த்துருவ, காணக்கூடாததை கண்டு விடுவாய், நீ நல்ல புள்ளதான்,
ஆனா உன் கூட ஒருத்தர் இருக்கான சைத்தான், அவன் உன்னை கெடுத்துருவான். ஆரம்பத்தில் நீ நல்ல எண்ணத்தோடு பார்த்தாலும் பார்த்து விட்டு நீ சென்றதற்கு பிறகு உன்னுடைய மூளையில் அமர்ந்து கொண்டு கெட்ட கெட்ட எண்ணங்களை உருவாக்கி தவறின்பால் உன்னை தள்ளிவிடுவான். இது பார்வைதான் அந்த தவறிலே தள்ளிவிடக்கூடிய முதல் படி. எனவே பார்வைக்கு கட்டுப்பாடு விதி. பார்வையை தாழ்த்து எதிரே வரக்கூடிய ஒரு பெண்ணை நீங்கள் கண்டால் முதல் பார்வை உங்களுடையது, இரண்டாம் பார்வை ஷைத்தானுடையது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். ஃபர்ஸ்ட் எதேச்சா பார்த்துருவோம், கண்ணை மூடிக்கிட்டு ரோட்ல போக முடியாது, பெண்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப இருக்க பார்வையை தூக்கி பார்த்தால் அது நீ பார்க்கல, உன் கூட உட்கார்ந்து இருக்கிற மேற்படியா பார்க்கிற வேலை. அவன் உன்னை தூண்டி விட்டு இந்த பார்வையை அவரை நோக்கி பார்க்க வைக்கிறான். பார்வையை பாதுகாத்துக்கொள், பார்வையை கெடுத்து விடாது. பார்வைதான் தீமையிலே கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவியாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட கேடுகட்ட காட்சிகளை, நம்முடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை தெரியாமல் சர்வ சாதாரணமாக தொலைக்காட்சி தொடர்களில் அந்த டிவி பெட்டிகளின் முன்னால் அமர்ந்து அந்த பாவத்தை கண்டுகளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நேர விரயம், எத்தனையோ வழி, நல்ல வழிகளில் அந்த நேரத்தை பயன்படுத்த முடியும், அறிவை பெருக்க முடியும், நல்ல நூல்களை படிக்க முடியும், நல்ல அறிவார்ந்த சொற்பொழிவுகளை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அப்படிப்பட்ட அற்புதமாக கழிக்கப்பட வேண்டிய நம்முடைய நேரத்தை வீணாக எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வெட்டியாக அமர்ந்து அந்த காட்சிகளை காணுகிறோமே. அந்த நேரம் குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்டால் என்ன பதில் வைத்திருக்கிறோம்? உனது நேரத்தை எவ்வாறு கழித்தால், உனக்கு நான் வழங்கிய இந்த காலத்தை, வாலிபத்தை, உன் பருவத்தை, உனது வயதை நீ என்ன நோக்கத்தில் கழித்தாய் என அல்லாஹ்விடத்திலே கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு நான் வைத்திருக்கிற பதில் என்ன? நேரத்தை பற்றி அதிகமாக சொல்லி தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம் தான். நேரத்தை வீணாக்க கூடாது. நேரத்தை வீணாக்குவதன் வழியாக ஒரு மனிதனின் இவ்வுலக வாழ்க்கையும் சரி, மரணத்திற்கு பிறகு வருகிற மறுமை வாழ்க்கையும் பாழாய் போய்விடும். இஸ்லாத்தினுடைய பார்வை நேரத்தை வீணடிச்சா போதும், எல்லாம் வீணா போயிடும். அதனால்தான் அல்லாஹ் சொன்னா, காலத்தின் மீது சத்தியமிட்டு குறிப்பிட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு 4 வகை மனிதர்களை தவிர அத்தனை பேரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. காலத்தை வீணடித்தால் ஒருவன் நஷ்டவாளியாக மாறி போய்விட முடியும். இஸ்லாம் தான் காலம் குறித்து உங்களுக்கு அருமையான கட்டளைகளை சொல்லித் தருகிறது. எந்த ஒரு இஸ்லாத்தில் எத்தனை இபாதத் சொல்லித் தரப்பட்டிருக்குது, எத்தனை இபாதத்துகள் நேரம் தவறாமல் செய்ய வேண்டும் என்று நேரத்தோடு பின்னி பிணையப்பட்டிருப்பதை பாருங்கள். தொழுகை, திருமறை குர்ஆன் சொல்கிறது தொழுகையை பற்றி, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. அந்த நேரத்துல தான் தொழுகை ஆகணும். 5 நேர தொழுகை அல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதுக்கன்னு சும்மா விடலாம், விடல. ஏன்? சுபு காலையில இந்த இத்தனை மணிலிருந்து இத்தனை மணிக்குள்ள, லுஹர் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணிக்குள்ள, அசர் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணிக்குள்ள, மக்ரிப் அதுக்கு ஒரு டைம், இஷா அதுக்கு ஒரு டைம் என்று சொல்லி ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரத்தை இறைவன் நிர்ணயித்தான். நேரத்தை வீணடிக்காமல் செலவு செய்ய இதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலிருந்து இந்த நேரத்துக்குள்ள இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற திட்டமிடக்கூடிய பழக்கத்தை இந்த சமுதாயம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற தொழுகை என்ற கடமையை நேரத்தோடு பிணைத்து வைத்திருக்கிறார். நோன்பு என்ற கடமையை தருகிறார், அதுவும் கூட ஒரு நேரம், காலையிலிருந்து மாலை வரை. அது முடிஞ்சிருச்சுன்னா நைட்ல காலையில மிஸ் பண்ணி விட்டேனே, நைட்ல நோன்பு வைக்கிறேன்னு சொல்ல முடியாது. நான் 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் சொல்ல முடியாது. காலையில சுபுல இருந்து நைட்டு மக்ரிப் வரைக்கும் தான். அது விட்டா நோன்பு இபாதத்து போயிடும், உன்னுடைய ஹஜ் இபாதத்து போயிடும். துல்ஹஜ் மாதத்தை விட்டா அடுத்த ஹஜ் தான் பார்க்கணும். இந்த வருஷம் ஹஜ் செய்ய முடியாது, ஷவ்வால் ஹஜ் செய்ய முடியாது, ரமலான் ஹஜ் செய்ய முடியாது, துல்காதா ஹஜ் செய்ய முடியாது என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் வழங்கி இருக்கிற வழிபாடுகளை கூட நேரத்தை நிர்ணயித்து நம்முடைய மக்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதன் நோக்கம் என்ன? நேரத்தை இந்த சமுதாயம் வீணடிக்காமல்
பாதுகாத்து அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக தனது வெற்றிக்கு வழியை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ஆனா இப்படி நேரத்தை வீணடிக்கிறோம், நம்முடைய ஒழுக்கத்தை வீணடிக்கிறோம், நம்முடைய வெட்கத்தை சீரழிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்கால வாழ்க்கையினை நாசமாக்கி கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் உணர்ந்து இந்த சமீப காலமாக நம்மிடத்திலே ஊடுருவி இருக்கக்கூடிய இந்த பெரும் தீமை நம்முடைய நேரத்தையும் இன்னொரு அமல்களையும் அழித்து சீரழிக்கக்கூடிய பெரும் பாவமாக நமக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சியில தீமையானவற்றை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நன்மை தரக்கூடியவைகளை மாத்திரம், அறிவுபூர்வமானவைகளை மாத்திரம், அதிலிருந்து நம்முடைய இம்மை வாழ்க்கைக்கும் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கும் பயன் தரக்கூடிய வாய்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை மாத்திரம் தேடி 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 பார்த்துவிட்டு மற்ற நேரங்களில் அதை மூடி வைக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்தால் நவீனமாக உருவெடுத்திருக்கிற இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கைக்கு வெற்றியை தேடித்தரும். இல்லை என்றால் உருவெடுத்திருக்கிற இந்த செயல்பாடுகள் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கையை சீரழித்து சின்னாபின்னமாக்கிவிடும் என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று புதிய கண்டுபிடிப்புகளில் இன்றைக்கு ஃபேஷனாக தவிர்க்க இயலாத ஒன்றாக கருதப்படக்கூடிய மற்றும் ஒரு கருவி செல்பேசி. கைகளில் எல்லா வாலிபர்கள் முதற்கொண்டு முதியவர்கள் வரை, சின்னஞ்சிறார்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை அத்தனை பேருமே செல்போன் வைத்துக் கொள்வது ஒரு பெருமையானதாக, ஒரு மரியாதைக்குரிய ஒரு காரியமாக கருதக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 8-10 வருடங்களுக்கு முன்பு செல்போன் என்று சொன்னாலே ஒரு ஆடம்பர பொருளாக கருதப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது ஒரு அத்தியாவசியமான பொருளாக, இன்றியமையாத ஒரு பொருளாக, மனித வாழ்க்கையில் தவிர்க்க இயலாத ஒன்றாக இடம்பெற்று விட்டது. அதிலேயும் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதற்கு 1000 வாய்ப்புகள் இருக்கிறது. உலகத்தை உள்ளங்கைக்குள்ளே சுருக்கி தருகிற அளவிற்கு செல்போனுக்குள்ளே 1000 செய்திகளை அடக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாலிபர்கள், வாலிப பருவத்து பெண்கள் இந்த செல்போன்கள் அவர்களில் பெரும்பாலானவர்களை சீரழித்து சின்னாபின்னமாக்குகிறது. குறிப்பாக கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள், அவர்களின் கரத்தில் இருக்கிற இந்த செல்பேசிகள் 99% அவர்களை பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகளில் தள்ளிவிடக்கூடிய ஒரு தீமையைத்தான் அவைகள் பரிசீலிக்கின்றன. அவர்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. வேலைக்கு செல்கிறவர்கள், வேறு பெரியவர்கள், மற்றவர்களுக்கு அதனால் பயன் இருக்கிறது. இந்த கல்லூரிகளுக்கும் பள்ளிக்கும் செல்லக்கூடிய பிள்ளைகளின் கரத்தில் இருக்கக்கூடிய செல்பேசிகள் 24 மணி நேரம் அவர்களுடைய காதுகளில் அந்நிய ஆண்களுடைய செய்திகள், அந்நிய பெண்களுடைய பேச்சுக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விபச்சாரம் என்று சொன்னால் அதிலே பல வகை இருக்கிறது. உங்களுடைய கண்கள் செய்கிற விபச்சாரம் உண்டு, உங்களின் காதுகள் செய்கின்ற விபச்சாரம் உண்டு, உங்களுடைய கைகள் செய்கிற விபச்சாரம் உண்டு, உங்களின் கால்கள் செய்யக்கூடிய விபச்சாரம் உண்டு. அந்த நோக்கத்தோடு அந்த சிந்தனையோடு காணக்கூடாத காட்சிகளை கண்டால் உங்களின் கண்கள் விபச்சாரம் செய்கிறது. கேட்கக்கூடாத செய்திகளை கேட்டால் உங்களின் காதுகள் விபச்சாரம் செய்கிறது. பிடிக்கக்கூடாத முறையிலே உங்கள் கைகள் பிடித்தால் உங்கள் கைகள் விபச்சாரம் செய்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நம்முடைய வாலிப பருவத்து பெண்கள் ஆண்களிடத்தில் காதுகள் செய்யக்கூடிய விபச்சாரத்திற்கு நாம் நமது பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். காது வெளியாக விபச்சாரம் செய்ய எவ்வளவு பெரிய தீமை! விபச்சாரத்திற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனை என்ன? நாளை மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் சில குற்றவாளிகளுக்கான தண்டனைகள் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. அதிலே ஒரு குற்றவாளிகள் பெரிய அண்டா, கீழே நெருப்பு மூட்டப்படுகிறது, அண்டாவுடைய வாய் குடுமையாக இருக்கிறது, உள்ளுக்குள்ளே சில பேர் நிர்வாணமாக கிடக்கிறார்கள், கீழே நெருப்பு மூட்டப்படுகிறது, தண்ணீர் கொதித்து மேலே வருவதை போன்று அவர்கள் உள்ளே கொதித்து மேலே வருகிறார்கள். மேலே வந்தால் குடுமையினுடைய வாய் சின்னஞ்சிறு பகுதியாக இருப்பதனால் வெளியே வர முடியல. திரும்ப கீழே போறாங்க, திரும்ப நெருப்பு மூட்டப்படுது, திரும்ப மேலே வர்றாங்க, திரும்ப கீழே போறாங்க. இப்படியாக ஒரு சாராருக்கு வேதனை செய்யப்படுகிறது. இவர்கள் யார் என்று கேட்டு, இவர்கள் தான் அல்லாஹ் தடுத்திருக்கிற வரையிலே சுகம் பெற்றவர்கள், விபச்சார குற்றச்சாட்டிற்கு ஆளானவர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதிலளிக்கப்படுகிறது.
நாளை மறுமையில ஒரு மிகப்பெரிய தண்டனையை பெற்றுத் தருகிற ஒரு காரியம் சர்வ சாதாரணமாக செல்போன்களின் வெளியாகும். 90% நீங்க உங்க பிள்ளை எல்லாம் ரொம்ப யோசிச்சு நீங்க சொல்லவே கூடாது. அப்ப எந்த பிள்ளைதான் கெட்டு போன பிள்ளை? யார்கிட்ட கேட்டா என் பிள்ளை நல்ல பிள்ளைங்கிறார். அப்ப ஊர்ல கல்லூரிகள்ல பாக்குறோம், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து கொண்டு டூ வீலர்கள்ல போன வச்சுட்டு பேசிக்கிட்டு சுத்தி திரிகிறாங்களே, யார் வீட்டு பிள்ளை? உங்க பார்வைக்கு உங்க பிள்ளையுடைய குற்றம் தெரியல. அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் ஹுப்பு அமாவாசம், பிரியம் என்பது ஒருவர் மீது நாம் கொண்டிருக்கிற பிரியம், பாசம் கண்களை குருடாக்கும், காதுகளை செவிடாக்கும். நம்ம பிள்ளைகளின் மீது நம்ம வைத்திருக்கிற பாசம் நம் கண்களை குருடாக்குகிறது. நம்ம பிள்ளை தப்பு செய்ய மாட்டாங்கிற மாதிரி நம்ம என்ன தூண்டுகிறது. ஆனால் அந்த பருவம் வழிகட்டு போவதற்கான அத்தனை வாசல்களும் திறந்து கிடக்கிற பருவம். அப்படிப்பட்ட பருவத்து பிள்ளைகளுக்கு ஏன் செல்பேசிகள், ஏன் செல்போன்கள்? உங்க வீட்டு வாசல்ல ரோட் அடியில பஸ் வந்து நிக்குது, பஸ்ல ஏத்தி விடுறீங்க, பிள்ளை காலேஜுக்கு போறான். சாயங்காலம் 4 மணிக்கு மீண்டும் வீட்டு வாசல்ல வந்து பஸ்ல வந்து இறக்கி விடுறாங்க. இதுக்கு இடையில உங்க பிள்ளைக்கு எதுக்கு செல்போன்? ஏதாவது அவசரமான செய்தி சொல்லணுமா? எல்லா கல்லூரிகளிலும் தொலைபேசிகள் இருக்கிறது. கல்லூரி நம்பருக்கு போன போட்டு சொல்லுங்க. நீங்க செல்போனை வாங்கி கொடுத்தீங்க உங்க பிள்ளைக்கு, ஆத்திர அவசரத்துக்கு தொடர்பு கொள்ளணும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாங்கி கொடுத்ததிலிருந்து எத்தனை தடவைகள் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசி இருக்கிறீர்கள்? தொலைபேசியில, செல்போன்ல பேசியிருக்கவே மாட்டீங்க. ஆனா பிள்ளை மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருக்கிறான். யாரு கூட? யாரோ ஒரு கூட. 90% அது கூட இந்த 1% சொல்றமே, அப்படி தெரியல, கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் சொல்லணுமே என்ற காரணி சொல்றேன். கண்களுக்கு தெரிந்தவரை கல்லூரி மாணவ மாணவியர்களிடத்தில் கரங்களில் இருக்கக்கூடிய அந்த செல்போன்கள் 99.9% முழுக்க முழுக்க அதனால் தீமைகள் தான் பரவுகிறது. 1% கூட நன்மைகளை கண்டறிய முடியவில்லை. அதனால் ஏற்பட்ட மற்றொரு கோளாறு என்ன? பேசி 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 கடைசியில் அப்படியே குடும்பத்தை விட்டு, பெற்றோர்களை விட்டு, அவர்களுடைய அந்த பருவம் அவர்களை மதிமயக்க செய்து, அவருடைய பேச்சை பார்த்து மயங்கி என்னமோ பெரிய ஆதர்ஷ புருஷனை போன்று இவர்கள் கருத ஆரம்பித்து குடும்பத்தாரை எல்லாம் விட்டு விட்டு ஓட்டம் எடுக்கக்கூடிய காட்சிகள். அதற்கு ஆரம்ப புள்ளி இந்த செல்போன்கள். செல்போன்கள் வெளியாகத்தான் அவர்களுடைய தொடர்புகள் அதிகரிக்கிறது. எங்கே போகலாம், எப்படி ஊர் சுற்றலாம், என்னென்ன வாங்கி சாப்பிடலாம், யாருக்கு தெரியாமல் நாம் வண்டியிலே பயணம் செய்வதற்கான வழிமுறைகள் என்ன என்றெல்லாம் பல்வேறு திட்டங்கள் செல்போன் வழியாக தீட்டப்படுகிறது. கழிவறையில் அமர்ந்து பேசுகிறார்கள், போர்வையை போர்த்துக் கொண்டு பேசுகிறார்கள், எங்கு பார்த்தாலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்னத்தான் இருக்குன்னே தெரியல. 1 மணி நேரம் ஒருத்தர் பேசுறீங்க இருக்குமா? ஆனால் பேசுகிறார். எவ்வளவு பெரிய பிசினஸ் பத்தி பேசணுமே, செல்போன்ல 1 மணி நேரம் பேசியவனையும் பார்க்க முடியாது. தாய் இடத்துல பேசினாலும் சரி, தந்தை இடத்துல பேசினாலும் சரி, உறவுக்கார இடத்துல பேசினாலும் சரி, வியாபாரி இடத்துல பேசினாலும் சரி, 1 மணி நேரம் பேசுறதுக்கு 1 மீட்டர் இருக்காது. ஆனா இந்த தப்பான உறவுகள் இருக்கிறது, காதலன் காதலி என்ற பெயரால் உருவெடுத்திருக்கிற மோசமான இந்த கலாச்சாரம் இருக்கிறது. 1 மீட்டரில் 1 மணி நேரம் ஓடுது வந்து. என்ன கலர் சுடிதார் ஆரம்பிச்சு, காலையில என்ன சாப்பிட்ட, சாப்பிடுறது தொட்டுக்கிட என்ன, தேங்காய் சட்னியா, மிளகா சட்னியா, தக்காளி சட்னியா, போய்கிட்டே இருக்கு. எப்படி நம்ம 1 மணி நேரம் பேசணும்னா 1008 புக்கு எடுக்க வேண்டியது இருக்கு, குரான பார்க்க வேண்டியது இருக்கு, அதீத பார்க்க வேண்டியது இருக்கு, குறிப்பெடுத்து வந்து நின்று பேசுறதுக்குள்ள போதும், எப்பண்டா 1 மணி நேரம் ஓடுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அவங்க என்ன பார்த்தா பேசிட்டு அதுக்குள்ள 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நேரம் போறதே தெரிய மாட்டேன். நேரமும் போறது தெரியல, கடைசியில உங்க வீட்டை விட்டு போறதும் தெரியல. பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் உங்களின் கரத்திலே கொடுக்கப்பட்ட அமானிதங்கள். இந்த அமானிதங்கள் குறித்து நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படுவீர்கள். அவர்கள் வழிகெடுவதற்கான என்னென்ன வாசல்கள் இருக்கிறதோ அத்தனை வாசல்களையும் வாய்ப்புகளையும் அடைத்து வைக்க வேண்டிய கடமை பெற்றெடுத்த பெற்றோரிடத்தில் இருக்கிறது. வெறுமனே பெற்றுட்டா போதாது, பிள்ளைகளை பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தா கொடுத்தா போதாது, சாப்பாடு கொடுத்துட்டா போதாது, காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டா போதாது, பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். வளர்க்கிறோமா நாம? பிள்ளைகள் தானாக வளர்கிறார்கள். அவங்க சமூகத்தை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து, அவங்க அக்கம்பக்கத்தை பார்த்து தானாக வளர்கிறார்களே ஒழிய
எந்த குழந்தைகளும் இன்றைக்கு முறையாக வளர்க்கப்படுவதில்லை. ஆனால் ஒரு இஸ்லாமிய சமுதாயம் இப்படி அலட்சியமாக தன்னுடைய வருங்கால சந்ததிகளின் விஷயத்தில் ஒரு அலட்சிய போக்கோடு நடக்கக்கூடாது. கவனத்தோடு வருங்கால உலகத்தை சீரமைக்கிற சிற்பிகள் உங்களின் பிள்ளைகள். ஒவ்வொரு கட்டத்தையும் பரிசீலிக்க வேண்டும். ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்னஞ்சிறு பருவத்திலிருந்து பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குகிற வேலைகளில் கவனம் எடுத்துக் கொண்டவர்கள். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? சின்ன பிள்ளைதான, நாள் ஆக திருந்திடுவான், தானா தெரிஞ்சுக்குவான் என்று சொல்லி அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டிக்காமல், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எதிரிலே உமர் பின் சலமா, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, அபூ சலமாவுடைய பிள்ளை அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சின்ன குழந்தை சாப்பிட்டா எப்படி சாப்பிட நமக்கு தெரியும். அங்கிட்டு இங்கிட்டு கைகள் பறக்கும். இந்த கையில கொஞ்சம் சாப்பிடும், இந்த கையில கொஞ்சம் சாப்பிடும், அது தட்டையில கொஞ்சம் சாப்பிடும். எழுத்தாப்பில் நம்ம இருந்தோம்னா நம்ம தட்டையில இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடும். குழந்தைகள் என்றால் இப்படித்தான் இருக்கும். நாம என்ன செய்வோம்? அதை பார்த்து சிரிச்சு விட்டு ரசிச்சுட்டு போயிடுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைதானே அப்படின்னு போகல, பிள்ளைய கூப்பிடுறாங்க. பிள்ளைக்கு போதனை பண்றாங்க. யா குலாம், சிறுவனே, சம்மில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லு. சின்ன பிள்ளை, நாம சொல்லி கொடுத்தா அவனுக்கு என்னங்க தெரியும்? இப்போ இப்ப போட்டு பேசிட்டு இருக்கிற அவனுக்கு ஏதாவது புரியவா போகுது? வளர்ந்து வந்தா சரியா போயிருந்து சொல்றாங்க நம்முடைய தாய்மார்கள். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், யா குலாம் சம்மில்லா, சிறுவனை முதல்ல பிஸ்மில்லா சொல்லு. ஓ குல்பி யமீனிக்க, ஓ வலதுகரத்தால சாப்பிடு. ஓ குல் மிம்மா எலிக்க, உனக்கு பக்கத்துல இருந்து எடுத்து சாப்பிடு. அங்கிட்டு இங்கிட்டு சாப்பிடாத, அசிங்கமா சாப்பிடாத, அநாகரிகமா சாப்பிடாத. நபிகள் நாயகம் போதனை செய்யறாங்க. பிள்ளைகளுடைய சாப்பாட்டை கவனிக்கிறாங்க, பிள்ளைகளுடைய பேச்சுக்களை கவனிக்கிறாங்க. பிள்ளைங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதை குழந்தைன்னு பார்க்காம உடனே கண்டிக்கிறாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகத்துடைய பேர குழந்தை ஹுசைன், நபியவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் தடுக்கப்பட்டிருக்கிற தர்ம பொருளில் இருந்து உண்டான ஒரு பேரிச்சம்பளத்தை தூக்கி வாயில போட்டுறாரு. ரசூலா பாத்துறாங்க. சின்ன பிள்ளைதானு போகல, சாப்பிடட்டுமே விடல, ஓடி போய் அவருடைய வாய்க்குள்ள விரல விட்டு பேரிச்சம்பளத்தை வெளியே துப்ப சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாருக்கு இது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று உனக்கு தெரியாதா? இதெல்லாம் சாப்பிடாத, சாப்பிடக்கூடாது நாம என்று ஹுசைனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு அப்படி குழந்தைகள் விஷயத்துல அவங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து 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 உபதேசம் செய்யக்கூடியவர்கள் எங்கே? எத்தனை சதவீதம் பேர்? கல்லூரியில் சேர்த்தாச்சு, படிக்க வச்சாச்சு, லட்ச லட்சமா கிட்டியாச்சு, பிள்ளைகளை பெருசா ஆளாக்கியாச்சு நினைக்கிறோம். ஆனால் கல்லூரிக்கு செல்கிற குழந்தைகள் தங்களது ஒழுக்கத்தை இழக்கிறார்கள், கற்புகளை இழக்கிறார்கள், கண்ணியமான குடும்ப வாழ்க்கை இழக்கிறார்கள். இன்னும் சொல்வதாக இருந்தால், பல்வேறு குடும்பங்களில் படித்திருக்கிற பெண்களினால் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய சீரழிவு என்ன? குலா தலாக் விவாகரத்து என்று வந்து நிற்கிறார்கள். இன்றைக்கு நாளுக்கு நாள் விவாகரத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. காரணம் என்ன? படித்து விட்டதனால் ஏற்பட்ட மமதை. படிப்பு என்பது, அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு பணிவை தர வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை தர வேண்டும். அல்லாஹ் சொன்னால, அறிவாளிகள் அல்லாஹ் பயப்படுவான், அல்லாஹ் பயந்து நடப்பான், அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பான் என்று. ஆனால் இன்றைக்கு நாம் படிக்க வைக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு வெறுமனே படிப்படிவை மாத்திரம் கொடுத்ததனால், இன்ஜினியரிங் அறிவை மாத்திரம் கொடுத்ததனால், மருத்துவம் சார்ந்த அறிவை மாத்திரம் கொடுத்துவிட்டு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கவனிக்காமல் விட்டதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அவர்களுடைய உள்ளத்திலே அறிவு வந்து நின்று அந்த அறிவு மமதையாகி, பெருமையாகி, ஆணவமாகி, அகம்பாவமாக உருவெடுத்து பல்வேறு குடும்பங்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நீ என்ன சொல்வது, நான் என்ன கேட்பது? இயற்கையிலே மனிதர்களிடம் இருக்க வேண்டிய மனித தன்மை படிக்க 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 அதிகரிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு படிக்க படிக்க அந்த மனித தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, ஒரு மாணவன் புதிதாக பள்ளிக்கு வந்து சேருகிறான், கல்லூரியில் 1ஆம் ஆண்டுக்கு சேருகிறான். அப்படியானால் அதிலே ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கிற மாணவன் புதிதாக வந்தவனை அரவணைத்து, வகுப்பறைகளை காட்டி, ஆசிரியர்களை அறிமுகம் செய்து, தங்க வேண்டிய இடங்களை அறிமுகப்படுத்தி அவனுக்கு வழிகாட்ட வேண்டிய கடமை ஏற்கனவே படித்து முடித்திருக்கிற மாணவனுக்கு இருக்கிறது.
ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? ஏற்கனவே அதிகம் படித்திருக்கிற மாணவர் படிக்காமல் தனது கல்லூரிக்கு முதலாக வருகை தரக்கூடிய மாணவர்களை கேலி செய்கிற, கிண்டல் அடிக்கிற, துன்புறுத்துகிற, கேட்டால் அது ஃபேஷன், அது ரேக்கிங், அதெல்லாம் பண்ணணும். அறிவாளி இப்படி பண்ணலாமா? முதல்ல தரையில நீச்சல் அடி, தண்ணியில் நீச்சல் அடிக்கலாம். புதுசா வந்த மாணவனை தரையில நீச்சல் அடிக்க வைக்கலாம். டவுசரை கழட்டி விட்டு கல்லூரியை சுத்தி வாட சொல்றான். ஆனா அந்த என்ன பார்க்கிறோம்? இதன் மூலமாக அவர்கள் படித்த படிப்பு அவர்களுக்கு பண்பாட்டை கொடுக்கவில்லை, ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை, மமதையை கொடுத்திருக்கிறது. நம்ம பெருசா படிச்சு விட்டோம். ஒரு கிராமத்தில் படிக்காதவன் இருக்கிற ஒழுக்கம் படித்தவர்களுக்கு இல்லை. இன்னும் சொல்வதாக இருந்தால், இன்றைக்கு நடக்கக்கூடிய பல்வேறு தீமைகளில் அறிவுபூர்வமாக பல மோசடிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் படித்தவர்கள் தான், கம்ப்யூட்டர் அறிவு படைத்தவர்கள் தான். திருடக்கூடிய திருட்டுக்களிலே மிகப்பெரிய திருட்டுக்களில் கைது செய்யப்பட்டவர்கள் பெரும் பெரும் படிப்பு படித்தவர்கள் தான். அந்த படிப்பு பிறர் பொருளை திருடக்கூடாது என்ற ஒழுக்கத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, பிறரை துன்புறுத்தக்கூடாது என்ற பண்பாட்டை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, பிறருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நற்குணத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, சொல்லிக் கொடுக்காது. கல்லூரிகள், அந்த கல்லூரிகளுக்கு அந்த வேலை இல்லை. யார் அதை சொல்லிக் கொடுப்பது? பெற்றெடுத்த பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய கடமை நமக்குத்தான் இருக்கிறதே ஒழிய கல்லூரியில் கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் எனக்கு அந்த வேலை இல்லை என்று தட்டி கழித்து விடுவார். நாளை சீரழிய போவது நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வாரிசுகள். எனவே இந்த செல்போன் வழியாக, கல்லூரி பள்ளிக்கூட படிப்புகள் வழியாக நமது பிள்ளைகள் வெளிகட்டு போகிறார்கள் என்று சொன்னால், அதனை சீரமைப்பதற்காக நபிகள் நாயகத்தின் போதனைகளையும் திருக்குர்ஆனுடைய வசனங்களுடைய செய்திகளையும் வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை சீர் செய்ய வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு நூதன பொருட்களை இன்னும் வரக்கூடிய காலத்தில் இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வரப்போகிறது. என்னெல்லாம் வரப்போகிறதோ, மனிதன் எப்படியெல்லாம் அதிலே சீரழிய போகிறானோ, அத்தனை சீரழிவுகளில் இருந்தும் மனித குலத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வருங்காலத்தை பாதுகாக்க, வருங்கால சந்ததிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு திருமறை குர்ஆனுடைய வசனங்களும் திருத்தூதரின் போதனைகளும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சின்னஞ்சிறு பருவத்திலிருந்து ஊட்டப்பட வேண்டும். அவ்வாறு ஊட்டி நமது பிள்ளைகளையும் நமது வாழ்க்கை முறைகளையும் பாதுகாத்து வெற்றி பெறுவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லவர்களை தந்தருள் புரிவாராக. அல்லாஹ்